ஹலோ காய்ஸ், ஹலோ. வெல்கம் பேக் டு ஏஜே ரோமிங் டைரிஸ். இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா, நாங்க வீட்டில் சமைக்க போறோம். அது ஏன்னா இன்னைக்கு வந்து சாட்டர்டே. ஸோ மித்த நாள் நாங்கள் சமைப்போம். பட் வந்து ரொம்ப அவசர அவசரமாக சமைச்சிட்டு ஆஃபீஸ் போகணும். ஸோ இன்னைக்கு வந்து லீவ். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் வந்து பிரியாணி பண்ண போகிறோம். ஆனால் ரீசெண்டாக வந்து குக் வித் கோமாளிலாம் வந்து பார்த்து ரீசெண்ட் டேஸில் கில்லி பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கில்லி பிரியாணி தான் பண்ண போகிறோம். ட்ரை பண்ண போறோம். ஆமாம், எப்படி பண்ணணும்னு தெரியாது. நானும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பார்த்து வச்சிருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து எங்களோட ஸ்டைல் ஆஃப் கில்லி பிரியாணி. வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போவோம். அடுத்து என்னென்ன நடக்குதுன்னு அப்படியே ஒன்றா பார்ப்போம். மட்டன் கில்லி பிரியாணி. மட்டன் கில்லி பிரியாணி. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஃபர்ஸ்ட் வந்து மட்டன் வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அது கொஞ்ச நேரம் ஊறணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. எவ்வளோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும் தெரியாது. தெரியாதா? நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனா டீஸ்பூனா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர். ஓகே. ஒரு ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் கலருக்காக. போடுங்க போடுங்க. அதுக்கப்புறம் கர்டு கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கர்டு எடுத்துக்கிறேன். 2 to 3 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. ஏன்னா நான் இன்னைக்கு ½ kg மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சம் சால்ட். ஒரு தேவையான அளவு என்னன்னு தெரியாது. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தேவையான அளவு தான் சொல்றாங்க, தவிர அது என்னன்னு சொல்ல முடியாங்க கடைசி. இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மேரினேட் ஆக வச்சிடலாம். மேரினேட் ஆகுறதுக்குள்ள நம்ம கட்டிங் அந்த ப்ராசஸ்லாம் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ நேரம் மேரினேட் ஆகணும் அப்ராக்சிமேட்டா? அப்படிலாம் எதுவும் இல்லை. அது கட்டிங் எப்போ முடியுது அது வரைக்கும் எப்போ வெட்டி முடிக்குமோ அது வரைக்கும் மேரினேட் ஆகிட்டு இருக்கும். ஆமாம், சீக்கிரமாக ஆகிட்டுனா ஓகே, லேட் ஆகிட்டுனா லேட்டாக அவ்வளோதானே. ஆமாம். ஆனால் எனக்கு யூஸ்வலாக அந்த கொஞ்சம் சாகியாக இருக்கிற பிரியாணி பிடிக்காது. ஆனால் வந்து கில்லி பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம எப்படி வருது. ட்ரை பண்ணுங்க. நல்லா ஆயிட்டு, நல்லா மேரினேட் பண்ணிட்டீங்களே, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிடலாம். ஆயில் ஊற்றுறேன். ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கிறேன். கீ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். என்ன ஸ்பைசஸ்? ஆஸ் யூஷுவல் தான். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு. நம்ம ஆல்ரெடி பிரியாணி பவுடருக்கும் இதுதான் போட்டிருக்கோம். சாரி, பிரியாணி மசாலா. அதான்டா பவுடர். சும்மா மசாலாவான்னு கேட்டேனா. இப்போ 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். 2 போதுமா? 4 வெட்டி வச்சிருக்கீங்க. அது லாஸ்ட்ல ஆட் பண்ணுங்க. வெயிட் பண்ணு, நம்ம பண்றத மட்டும் எடு. சரி சரி சரி. நோ கிராஸ் கொஸ்டின். ஓகே. 3 வெங்காயம் 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஈக்குவல் குவான்டிட்டி தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிடுறேன். இது கில்லி பிரியாணிங்கிறதுனால அப்படி ஈக்குவல் குவான்டிட்டியா இல்லை வழக்கமாகவே அப்படிதானா? அப்படிலாம் இல்லை. வெங்காயம் எவ்வளோ நிறைய போடுறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா வரும். ஓஹோ, அது வெங்காயத்துக்கும் பிரியாணிக்கும் சம்மந்தம் இருக்கு. தெரியாது, பேசாத. நல்லா நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதக்கிக்கலாம்.
ஆனியனை. வாய் குளருது. கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும்னு சொல்கிறாங்க. பட் உப்புனாலதான் சீக்கிரம் வதங்குதா அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்படி இல்லாமே சொல்லுவாங்க எல்லாரும். எனக்கு தெரியல. பட் நானுமே அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன். இன்னும் வதக்குற வேலைலாம் என்னோட அசிஸ்டன்ட் பண்ணுவாங்க. நான் சொல்றேன் பாருங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? பிள்ளைக்கு ஐயோ பாவமே பிள்ளை கை வலிக்குமேன்னு வாங்கி வதக்குனா இதுவும் சொல்லுவாங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவாங்க. நீங்க பரப்பதே எவ்வளோ வெங்காயம் இருந்தது, இப்போ எப்படி வதங்கி எவ்வளோன்னு ஆயிடுச்சு. ஆமாம் குறைஞ்சிருக்கு. நல்லதே வெட்டி போட்டோம். அது அப்படிதான் வதங்க குறைஞ்சிடும். நம்ம வந்து இது வந்து இப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு டார்ச் போய் ட்ரை பண்ணணும்னு. ஓ இல்லை, எல்லாரும் ஃபர்ஸ்ட் அங்கே போயிட்டு இங்கே வருவாங்க, நம்ம இங்கே இருந்து இங்கே போய் இங்கே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகணுமா? ஓகே ஓகே, போவோம், போய் ட்ரை பண்ணுவோம். போகலாம். நம்ம அப்போதான் வந்துட்டு கம்பேரிசன் பண்ண முடியும். ஆனால் அது வந்துட்டு எப்படி தெரியுமா, ஒரிஜினல் வந்து மட்டன் ரோகன் ஜோஷில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம நார்மல் பிரியாணி மாதிரி பண்ணிட்டு தண்ணி, எனக்கு தெரிஞ்சு நார்மல் பிரியாணி தான் இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணுறாங்க, கொஞ்சம் மசாலாஸ் இந்த மாதிரி விஷயம்தான் இருக்குது. பட் ஒரிஜினல் கில்லி பிரியாணியில் வந்துட்டு இது ஆட் பண்ணுறாங்க, மட்டன் ரோகன் ஜோஷில் அந்த பிரியாணி ஆட் பண்ணி அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து கில்லி பிரியாணி கிடையாது, கீலி பிரியாணி. கீலி பிரியாணியா? கீலினா அந்த ஒரு மாதிரி கொஞ்சம் வெட்டா இருக்கிறது அந்த மாதிரி. இந்த இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து தூக்குனீங்க? இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். எல்லாம் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டதுதான். சரி சரி. இப்போ வதங்கின உடனே நம்ம அடுத்து என்ன செய்யணும்? வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை காமி, நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்துடுச்சா, பார்த்தாலே நமக்கு தெரியும் நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னு. நல்லா இருக்கு இது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் போட்ட உடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணக்கூடாது. அது வந்து நான் கில்லி பிரியாணியில் இன்ஃபர்மேஷன் பார்க்கல, அது வந்து வேற இதுலேயோ இதை பார்த்தேன். ஏன்னா ஆனியன் போட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா டக்குன்னு ஒட்டிக்குமா. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆனியனுமா? இல்லை, கீழெல்லாம் ஒட்டி அந்த மாதிரி ஆயிடும். கொஞ்சம் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் போட்டோம்னா கொஞ்சம். ஓ ஓகே ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே அந்த பிரியாணி ஸ்மெல் வந்துடுது இல்லை? அந்த ஒரு ஸ்மெல் அது தெரில, அது அப்படி வந்துடுது ஒரு ஸ்மெல். அது அந்த ஸ்மெல் வந்தால் தான் ஆஹா இன்னைக்கு பிரியாணி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலு, ஓகே ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஃபீல் வரும். அந்த ஸ்மெல் வந்தோடனே பசி வர ஆரம்பிச்சிடுது. இப்போ வந்து நான் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட போகிறேன். போட்டு நல்லா வதக்கிட்டு பிரியாணி தான் வந்து இருக்கிறதுலே ஈஸி டிஷ் தெரியுமா. நம்ம அதுக்காக எதுவும் இது பண்ண வேண்டாம், குழம்பு அதெல்லாம் இது பண்ண வேண்டாம். 1 pot டேஸ்டாகவும் இருக்கு. அது சொல்லுங்க, 1 பாட்டோ 2 பாட்டோ டேஸ்ட் தானே முக்கியம். தக்காளியும் போட்டேன், தக்காளியும் 3 தான் நான் எடுத்திருந்தேன். மொரோவர் இதுதான் ஈஸி தெரியுமா, யாருனாலும் குக் பண்ணிடலாம். பிரியாணியாவா? பிரியாணி யாருனாலும் குக் பண்ணிடலாம் தானே. மற்றதுனா தான் இப்போ வேற ஏதாட்டி குழம்பு வைக்கும்,
கூட்டு வைக்கணும்னா அதுக்குன்னு தனியாக ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சு சோறு வச்சு ரசம் வச்சு அப்படியே வச்சோன்னா அது ஃபுல்ஃபில் ஆகும். இது ஒரே பாட்டு ஒரு ரைத்தா மட்டும் வச்சா போதும். நார்மல் மட்டன் பிரியாணி நான் நல்லா பண்ணுவேன். நார்மல் மட்டன் பிரியாணி சூப்பராக பண்ணுவேன். இந்த தடவை கில்லி பிரியாணி அது கீலி பிரியாணி அது ட்ரை பண்ண போகிறேன்னு சொன்னீங்கல்ல, அதான் சரி ரைட் ஓகே. நார்மல் பட்டர் பிரியாணி சூப்பராக பண்ணியிருப்பேன் நீ. இந்த பிரியாணி எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம். உனக்கு வேற குழஞ்சிருந்தா பிடிக்காது சோறு, இது பிரியாணியே குழஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து குழஞ்சி இருக்காது, கொஞ்சம் ரொம்ப உதிரி உதிரியா இருந்தா கொஞ்சம் ட்ரையா இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் வெட்டா இருக்கும். சாம்பார் குழஞ்சி இருக்கிறது கைண்ட் ஆஃப். பிஸ்மில்லாபாத் அப்படிலாம் சொல்லாதடா. மட்டன் பிஸ்மில்லாபாத் சாப்பாடு. எனக்கு இது பாஸ்மதி தான் பிடிக்கும், பட் உனக்கு வந்து சீரக சம்பா தான். எனக்கு சீரக சம்பா ரைஸ் தான் பிடிக்கும். ஊர்லலாம் கல்யாண வீட்டில் கூட சீரக சம்பா தான் போடுவாங்க எங்களுக்கு. சாப்பிட மாட்டேன்னு கிடையாது, சாப்பிடுவேன், பட் கம்பேரிட்டிவ்லி எது ரொம்ப பிடிக்கும்னா பாஸ்மதி. பாஸ்மதி நிறைய பேருக்கு பிடிக்கும்ல. அப்படியே பேசிட்டே இன்னும் கொஞ்சம் வதங்கிருச்சு. கை வலிக்காம உனக்கு சரி கொஞ்சம் அது குக்காக விடு, அது கொஞ்சம் வதக்க விடு, அவ்வளோதான். அப்புறம் மசாலா போட்டுருவோம், அவ்வளோதானா? வதங்கிருச்சே நல்லா. தக்காளி நல்லா தொக்கா வதங்கிருச்சு பாரு. ஆமாம், தக்காளி தொக்கா ஆயிட்டு. அப்படியே சாப்பிட்றியா? தக்காளி தொக்கெல்லாம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. புதினா போட்டிருக்கீங்களே, புதினா இல்லைன்னா கூட தக்காளி தொக்குன்னு சாப்பிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் வந்து பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, ஸ்பைஸ் பாக்ஸில் இருக்கிற எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பெப்பர் அது மட்டும் போட்டிருக்கேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ரகசிய மசாலா. ரகசியம்லாம் கிடையாது, இதுவும் காப்பி தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மல் மிளகாத்தூள் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மட்டும் போதும். 1/2 ஸ்பூன் போதுமா? காஷ்மீரி சில்லி வேணா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கலரும் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கலர் மட்டும் தானே? ஆமாம், அது அவ்வளோ காரம் இருக்காது. அப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள். தனியாத்தூள் தனியாக போடுறியா? ஷோ கடவுளே. தனியாத்தூள் ஒரு 1 ஸ்பூன். மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அந்த கலர் தெரியுதா, நம்ம காஷ்மீரி சில்லி போட்டனால கொஞ்சம், இதே இது நார்மல் சில்லி மட்டும் போட்டிருந்தா கொஞ்சம் கொஞ்சம் டல்லாக தான் இருந்திருக்கும். இது போட்டனால கொஞ்சம் நல்லா ரெட்டிஷாக தெரியுது. ஆமாம், இன்னும் மட்டனே போடல. இன்னும் போடுவோம்டா, போடுவோம், வெயிட் பண்ணு. இப்பவுமே நல்லா ஸ்மெல் வருதுல்ல. வருதா? அப்போ அப்படியே சாப்பிட்றியா? மட்டன் ஒன்றும்ல, இப்படி சாப்பிட்டா இது சைவம்ல, நம்மளுக்கு அசைவம் தானே. இந்த டைம்ல நம்ம வந்து ஊற வச்சிருந்தா மட்டனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு வந்து 1/2 kg மட்டன் எடுத்திருந்தோம். நல்லா மேரினேட் ஆயிருக்குன்னா தயிர்லாம் நல்லா. அதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் அந்த மசாலாவோட. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றி இதை மட்டும் தனியாக நம்ம குக் பண்ண போகிறோம். எத்தனை விசில் வைக்கணும்? மட்டனுக்கெலாம் விசில்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விசில் வைப்பாங்க. குக்கர் பொறுத்து மாறும், ஆடை பொறுத்து மாறும். ஆமாம், எலாட்டு கறி கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும் அது. ஸோ அதனால நான் வந்துட்டு கொஞ்சம் விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி தான் வைப்பேன். ஸோ எனக்கு வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ விசில்னு தெரில. பாரு எவ்வளோ யம்மியாக இருக்குன்னு பார்க்குறதுக்கே. இப்போ சாப்பிட முடியாது, மட்டன் வந்துக்கே.
இதை வந்து வேக வச்சிடலாம். எப்பவுமே நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணியை நம்ம எப்பவுமே ஊற்றிட போகிறோம். ஓகேவா? நான் வந்து மொத்தமா எல்லாமே சத்து. நான் வந்து 3 கப் பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். இந்த கப்பில் தான் எடுத்தேன் 3 கப். இது 1 கப்பான்னு கூட எனக்கு தெரில. ஸோ இதுலையே 1க்கு 1.5 அப்படின்றதுல இதுலேயே அப்போ நான் 4.5 ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் மட்டும் நான் ஊற்ற போகிறேன். நம்ம இப்போ வந்து 5 கப் ஊற்றிக்கிறோம். 5 கப்ஸ் ஊற்றிட்டோம் நம்ம. கடவுளே கொலையாம கொலைறது தான் அது டிஷ்ஷேவா? அது எப்படி கொலையக்கூடாதுடா. கொலையவும் கூடாது, உதிரியாவும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவுல இருக்கணும். இது வேகிறதுக்கு மட்டும் தானே கொஞ்சோண்டு உப்பு போட்டோம். வெங்காயம் வெங்காயம் வேகிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட்டு வேணும். ஸோ ஒரு 1/2 லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த புளிப்பு ஃப்ளேவர் கொஞ்சம் கிடைக்கும். இன்னும் தேவையான அளவு உப்பு கண்டுபிடிக்கல நாங்க. காரம் வேணா கொஞ்சம் போட்டு, சரி நம்ம இது வேகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். காரம் இப்போ பார்த்து போடல. நீ காரம் சாப்பிட்டே வளர்ந்த பொண்ணு, எனக்கு கும்பி பாகம்பா அப்படி ஆயிரும். ஓகே, நம்ம இது வந்து மூடிடுமா? எனக்கு நான் 8 விசில் வச்சேன், அதுக்கப்புறம் தான் வெந்திருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன், திரும்ப ஒரு 4 விசில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா வெந்துச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து அரிசி போட போகிறோம். நம்ம வந்து அரிசி போட்டுட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த இந்த பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புதினால மண் போட்டுட்டு ஒரு நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம லாஸ்ட்டாக 1 டைம் காரம் புளிப்பெலாம் பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து நம்ம 2 விசில் வைக்க போகிறோம். 2 விசிலா? யூஸ்வலாக நம்ம பிரியாணிக்கு 1 விசில் தான் வைப்போம். ஸோ இது கொஞ்சம் இதாகணுன்றனால கில்லி பிரியாணினால 2 விசிலா? 2 விசில் வைக்கிறேன் நான். பிரியாணி ரெடி. தெரியுதா அந்த ஒரு வெட்டா வந்திருக்கா? ஸோ குழையவும் கூடாது. ஸோ அது வந்து நம்ம வந்து இங்கே வச்சு தான் எடுக்கணும், உடஞ்சிராமல் எடுக்கணும். நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா வந்திருக்கு. மட்டனும் நல்லா வெந்து அந்த ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் வெட்டா தெரியுதா? ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது பார்க்குறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்குறவங்க நல்லா வந்திருக்குல்ல? ஸோ எங்களோட பிரியாணி அண்ட் ரைத்தா. பிரியாணி பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. நல்லா இருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது மட்டன். மட்டன் சூப்பராக வந்திருக்கு. ஆமாம், இனி இந்த நார்மல் பிரியாணி மாதிரி இல்லை, அந்த ஈரத்தன்மை அப்படியே இருக்குது கொஞ்சம். ஹாய் காய்ஸ், நாங்கள் ஒரு வழியாக இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் மட்டன் பிரியாணியை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன வீடியோஸ் தான் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே கேளுங்க, நம்ம அதையும் ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.